மாமா, நீங்க பிதுக்க மருந்து போட்டீங்களா? செவந்துட்டீங்க. நானும் போட்டேன். இப்படி ஒண்ணு இல்லம்மா, அழகு இல்லாதவங்க பூசினாதான் அழகு வரும். நீ ஏற்கனவே ரொம்ப அழகு, அதான் பூசின உடனே அழகு பொங்கி வழியுது. தப்பா? ரொம்ப கரெக்ட். போய் மூஞ்ச கொஞ்சம் கழுவிக்குங்க. போடி போமா. வெள்ளிக்கிழமை மாமா கீழே விழுந்துட்டாரு. ஃப்ளோர்ல போய் சாணி போட்டு முழுகிட்டு இருக்கேன். வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சாணி போட்டு முழுகலன்னா வீட்டுல இருக்க லட்சுமி வெளியே போயிடும். ஐயோ, என் இடுப்பே போச்சுடி. பாடி. நான் செஞ்சது தப்பா? இல்ல தாயி, நான் செஞ்சேன் பாரு, அதான் பெரிய தப்பு. குட் மார்னிங். என்னடா என்னாச்சு சொல்லுடா. அங்க கேளுடா. என்னடா என்னடா? Stop it! யாராவது ஒருத்தர் விஷயத்தை சொல்லுங்க, இல்லாட்டி ஓங்கி அரைஞ்சிடுவேன். உள்ள மேனேஜர் இருக்காரு, அவரை போய் கேளுங்க, பதில் சொல்லுவாரு. போங்க. வாங்க மிஸ்டர் முரளி. கங்க்ராச்சுலேஷன்ஸ். என்ன சார்? ப்ளீஸ் பி சீட்டட். இந்த வருஷம் ஸ்டேட்லயே அதிகமா சேல்ஸ் ப்ரோக்ரஸ் காட்டுனதுக்காக உங்களை பெஸ்ட் சேல்ஸ்மேனா செலக்ட் பண்ணிருக்காங்க. தேங்க்யூ சார். அதே மாதிரி மத்த ஸ்டேட்ல செலக்ட் ஆன எல்லாருக்கும் டெல்லியில ஒரு பெரிய பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அதுல உங்களுக்கு தங்க மெடலும் மனைவியோட தங்க இடவசதி ஏற்பாடு பண்ணிருக்காங்க. இந்த முரளி, என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல சார், நான் வரேன். முரளி சார், கங்க்ராச்சுலேஷன். ஹர்கானியை கூட்டிட்டு டெல்லி போறீங்க. கங்க்ராச்சுலேஷன். Congrats. Thank you, sir. Thank you, friend. Next, Upendra Singh from Punjab. Good evening, ladies and gentlemen. This is the 7th time I am receiving this gold medal. The reason is obvious. My family affairs are being looked after my wife, so I can devote all my time for my duties. I take it for granted the whole credit goes to my wife and not to me. Thank you. Thank you. Thank you. Thank you. Miss Julie from Bangalore. Thank you. Thank you. Mr. Murali from Madras. Congratulations, thanks. Thank you.
and gentlemen, I want to express something to you. All those who have received the medals today already got married. But the handsome Murali from Madras and Julie the beauty from Bangalore are unmarried youths. If these lovely birds were joined each other, the gold medals received by them will shine more than what it was before. This is the very first time a lady representative from our concern has received a gold medal. I wish her all success, not only on my behalf, but also on behalf of our esteemed concern, OAI Delhi. To honor the lady recipient, I have arranged a small party in the lawn. Hello. Hello. Hi. If you don't mind, shall I sit here? With pleasure. Thank you. இந்தியாவிலேயே பெங்களூரும் மெட்ராஸும் மட்டும்தான் பேச்சுலரா இருக்கும்னு நினைக்கிறேன். You speak Tamil. உங்களுக்கு தமிழ் தெரியுமா? பெங்களூருக்கு வாங்க, தமிழ் டியூஷனே நடத்துறேன். என்ன பாக்குறீங்க? நானும் மெட்ராஸ் தான். எங்க அப்பா காலத்திலேயே நாங்க பெங்களூருக்கு போயிட்டோம். ஆனா இப்போ வீட்ல நாங்க தமிழ் தான் பேசுறோம். ஹலோ ஹலோ, இங்கதானே இருக்கீங்க? உங்களுக்கு எந்த ட்ரெஸ் போட்டாலும் ரொம்ப பொருத்தமா இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் தான் நீங்க என்ன பாத்திருக்கீங்க. அதுவும் காலையில இருந்து இதே ட்ரெஸ்ல தான் இருக்கேன். எப்படி? நீங்க போடல, ஆனா நான் போட்டு பார்த்துட்டேனே. குட் மார்னிங். குட் மார்னிங் சொன்ன காது கேக்கல? குட் மார்னிங். வாமா, கோல்டு மெடல் வாங்கினப்புறம் ஆளே பளபளன்னு ஆயிட்ட. ஐயோ அண்ணே, கூட பிறந்த அண்ணன் மாதிரி பேசுங்க, அத்தை மக மாதிரி பேசாதீங்க. சரி, உடன் பிறப்பே. ஆமா, எப்பதான் கிட்டார் சவுண்ட் சித்தார்ல சித்தார் சவுண்ட் வாசிக்க போற? அது மாதிரி நான் வாய்ச்சா கச்சேரிக்கு 150 ரூபா தான் தருவான். இது மாதிரி வீடு கட்ட முடியுமா? ஒரிஜினலுக்கு எவன் மரியாதை தரான்? டூப்ளிகேட் தான் வேல்யூ ஜாஸ்தி. என் நேரம் ஒர்க் அவுட் ஆகுது. நீ வேணா பாரு, இந்த வருஷம் நான் ஜனாதிபதி அவார்டே வாங்க போறேன். அடி வாங்காம இருந்தா சரி. நீ வேணா பாரு, என்ன மாதிரி வித்தியாசமா இருக்கிறவங்க எல்லாம் ஒண்ணு சேர்த்து ஒரு அசோசியேஷன் ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன். அது அகில இந்திய ரீதியில ஒரு கட்சியா மாறினாலும் மாறும். அசோசியேஷனா? குட். உங்க மாதிரி ஒரு ஆளு மெட்ராஸ்ல இருக்காரு. என்ன நீ என் வேலைக்கு உல வைக்கிற? பயப்படாத, இது உன் தொழில் இல்ல, வேற தொழில். அப்ப சொல்லு, அவன் வேலைக்கு நான் வேட்டு வைக்கிறேன். அண்ணே, நான் டெல்லிக்கு கோல்ட் மெடல் வாங்க போயிருந்தப்போ முரளின்னு ஒருத்தரை மீட் பண்ணேன். நான் தமிழ்ல பேசினேன். அவர் சொன்னாரு, உங்களுக்கு தமிழ் தெரியுமான்னாரு. நான் சொன்னேன், நீங்க வீட்டுக்கு வாங்க, நான் தமிழ் டியூஷனே கத்து கொடுக்கறேன்னு. என் தங்கச்சியாச்சே,
அசத்திட்டியா? அவர் தான் என்ன அசத்திட்டார். எப்படி? உங்களுக்கு எந்த ட்ரெஸ் போட்டாலும் பொருத்தமா இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் தான் நீங்க என்ன பாத்திருக்கீங்க. அதுவும் காலையில இருந்து நான் இதே ட்ரெஸ்ல தான் இருக்கேன். எப்படி? இல்ல நீங்க போடல, ஆனா நான் போட்டு பார்த்துட்டேனே. தூளு எங்க அந்த ஆளு கிடைச்சா கால்ல விழுந்துருவேன். என்னோட அசோசியேஷனுக்கு சரியான ஆளு. நான் தலைவர், அந்த ஆள் செயலாளர். ஓகே, அப்ப இப்பவே நீங்க மெட்ராஸ்க்கு புறப்படுங்க. உங்க அசோசியேஷனுக்கு ஒரு ஆளும் கிடைக்கும். நம்ம பெங்களூர் ஜனங்களும் உங்க அறுவையில இருந்து தப்பிச்சிருவாங்க. தமாஷா பேசுறியே. இப்படிதான் எல்லா தங்கச்சிகளும் அண்ணன் சிரிச்சு பேசிட்டு இருப்பீங்க. ஆபீஸுக்கு லேட்டா போவீங்க. டைம் ஆச்சு, கிளம்புமா. என்னடி? என்ன என்ன? உங்க வீட்ல தொட்டதுக்கெல்லாம் மிஷின் வச்சிருக்கீங்க. தொட்டா சுட்டுறது. இனிமே தொடாத. எங்கடா போற? காத்து வாங்க. ஆ? காத்து வாங்க. காத்து வாங்கவா? கட்டினவளை தனியா விட்டுட்டு நீ பாட்டு காத்து வாங்க போனா நான் பேர பிள்ளைக்கு எங்கடா போவேன்? அறிவு கட்டவன. ஏய், தாலி கட்டி முடிச்சா எல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தமா? மத்தது இல்ல. கட்டினவளை கூட்டிட்டு ஜாலியா பீச் பார்க்குன்னு போடா. தெரியுதா? நான் ஆட்டோவுக்கு ரெடி பண்ற, நீ அவளை ரெடி பண்ண. என்னடா முழிக்கிற? இன்டோர்ல மானும் போனது பத்தாதுன்னு அவுட்டோர்ல வேற போணுமா? இங்கதான் இல்ல, அதுக்குள்ள 3 ரூபாயா? அப்பா, ஆட்டோ ஓடுது இல்லையா மீட்டர் ஓடுது. கழுதைக்கு கால் முளைச்ச மாதிரி. அத கழுத்தை போட்டு கட்டியா? அது என்ன மாமா கொள்ள சத்தம் போடுறாங்க? நீ வாய் மூடி. அருக்கானே ரெடி ஆயிட்டேன்ல. என் மருமக மகாலட்சுமி மாதிரி. நீ வச்சு விடுவா. வாங்க வாங்கங்கறல்ல. ஐயோ சொட்ட. ஏய் வா. அலையே. வண்டிய பதறா பார்த்த விட்டு பள்ள வேடு பத்திரம். மருமக மேல கொள்ளதான் பிரியமா இருக்கீங்க. கையேடுறி. அந்த காலத்துல ஆட்டம் இல்ல, அதுங்களாவது ஆனந்தமா இருக்கட்டான். இப்ப எங்க மாமா போறோம்? சுடுகாட்டுக்கு. உங்க ஊர்ல அத கூட சுத்தி பாப்பாங்களா? வாய் மூடிட்டு வாடி. கூட்டம் வருது போல இருக்க. கொடி பிடிக்கிற. வாய் மூடுறி. மாட்டிக்கிட்டோம் போல இருக்க. வண்டியை நிறுத்தப்பா. நிறுத்தியா வண்டிய? வண்டியை நிறுத்தியா? அறிவு கட்டவனே. என்னையாது தொழிலாளிகளா போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. பொண்ணை போட்டி ஊரை சுத்திட்டு இருக்கேன். காசு வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். ஐயோ வாங்க. கும்பல்ல இதுக்கடி வாடி. நான் வேற வாங்கி தரேன்டி. எனக்கு அதான் வேணும். செருப்பு மாமா. கண்டாவதுக்கு வாங்கின செருப்பு கட்டின பொண்ணு போன மாதிரி மாமா செருப்பு மாமா. தேடி தொலைக்காண்டி. செருப்பு. ஐயோ ஐயோ கொண்டாடி செருப்பு. விவசாய சங்கம் ஏத்தா. கால்னா செருப்புக்காக என்ன கம்பி எண்ணெய் வச்சிட்டியடி. உண்மையை சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வரதுக்குள்ள என் உயிரே போயிடுச்சு. மாமா, நான் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டேனா? தப்பா? ஊர்ல என் மானத்தையே வாங்கிட்டேடி. என்னது? எப்பவும் பள்ளிக்கூட வாத்தியார் மாதிரி என்ன விரட்டிட்டே இருக்கீங்க. ஆமா, நான் வாத்தியார் தான். அந்த பெஞ்சு மேல ஏறி நில்லு. நில்லுடி. எவ்வளவு நான் நிக்கிறது? விடியற வரைக்கும் கீழே இறங்க கூடாது. மத்த விஷயங்களுக்கு
எந்த விஷயமா இருந்தாலும் சரி விடியற வரைக்கும் கீழே இறங்க கூடாது, நின்னுட்டே இருக்கணும். என்னாச்சு? டேய், என்னடா ஏன்டா இப்படி சோகமா இருக்க? சோகம் தான். ஏன்டா? என்னை பெங்களூருக்கு மாறிட்டாங்கடா. பெங்களூருக்கா? பெங்களூருக்கு டிரான்ஸ்ஃபர்னா சந்தோஷப்பட வேண்டிய விஷயம்டா. அதுக்கு போய் ஏன்டா இப்படி வருத்தப்படுற? கல்யாணம் ஆகி 4 மாசம் ஆச்சு. கட்டின பொண்டாட்டி எங்க விட்டுட்டு நான் மட்டும் எப்படா போறது? புது பொண்டாட்டிக்காரன் நீ. உனக்குமா என் நிலைமை புரியல? எனக்கு பதிலா யாராவது பெங்களூருக்கு போனா நான் தப்பிச்சுக்கிருவேன். நான் போறேன்டா. டேய், ரொம்ப தேங்க்ஸ்டா. நான் தாண்டா உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். பர்கணி, எதுக்கு அழற? போங்க மாமா, என்ன தனியா விட்டுட்டு நீங்க மட்டும் ஊருக்கு போறீங்களே. உன்னை விட்டுட்டு போறது நினைச்சா எனக்கும் வருத்தமா தான் இருக்கு. ஆனா பணம் சம்பாரிச்சாகணும்ல, அதுக்காக தான் விட்டுட்டு போறேன். எப்ப வருவீங்க? வர்றதா? உன்னை அங்கேயே கூட்டிட்டு போயிடுவேன்ல. செம்மவா? ஆமா. அது என்ன மாமா நாய்க்குட்டி மாதிரி இழுத்துட்டு போறீங்க? அடியாத்தி பட்டணத்துல பொட்டிக்கிட்டு நகருது. மாமா சீக்கிரமா வந்து என்ன கூட்டிட்டு போயிடுங்க. போயிடுவோம். ஊருக்கு போன உடனே எனக்கு லெட்டர் போடுங்க. எழுதிடுவோம். நேரத்துக்கு சாப்பிடுங்க. சாப்பிட்டுடுவோம். அப்புறம் என்ன? சனிக்கிழமை என்ன தேய்ச்சி குளிச்சிருங்க. குளிச்சிடுவோம். அப்புறம் ஏதாவது இருந்தா யோசிச்சு லெட்டர் எழுதி ட்ரெயின் போயிடும். யாரா அவன்? டிக்கெட் எங்க விட்டுட்டு அங்க போய் பிளாட்பாரத்துல இருப்ப. கண்டிஷன் தெரியல. போனமா நல்ல வீடா ஒண்ணு புடிச்சுமா, பொண்டாட்டி கூட்டு போனமா, குடும்பம் நடத்துற மாதிரி இருக்கலாம். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. போன உடனே ஒரு சின்ன வீடா செட்டப் பண்ணிட்டு குடும்பம் நடத்துறதுக்கு வர. பொண்டாட்டி கிட்ட சொல்லிட்டு போடா. போயிட்டு வரேன்டி. சந்தோஷமா சொல்லிட்டு போடா. போயிட்டு வரேன்டி. சார், பெட்டி டிக்கில வச்சுட்டேன். ஓகே, வச்சுட்டியா? என்னங்கடா அது? 10-12 ஹோட்டல்ல ரூம் கேட்டு ஏறி இறங்கியாச்சு. எங்கேயும் ரூம் கிடைக்க மாட்டேங்குது. பெண் ஆசையில பெங்களூருக்கு வந்தேன். குளூர்ல ரூம் இல்லாம விரைச்சி சாக போறேன். 301 ಕ್ಲೀನ್ ಮಾಡಿ ಅವರು ಕೊಡು. சார், ஒரே ஒரு சிங்கிள் ரூம் எனக்கு கொடுங்களேன். ಸಿಂಗಲ್ ರೂಮ್ ಇಲ್ಲ, ಡಬಲ್ ರೂಮ್ ಇಲ್ಲ. சார், பெங்களூர்ல ஒரே குளிரா இருக்கு சார். ஒரே ஒரு சிங்கிள் ரூம் கொடுங்களேன். ಬೆಂಗಳೂರು ಕುಳಿರುದು போய் ஸ்வெட்டர் வாங்கி மாட்டோம். ஓகேயா ராகவேந்திரா, இந்த ஹோட்டல்ல ஒரு ரூம் கூட இல்லையா? ஓகேயா. இன்னைக்கு பிளாட்ஃபாரத்துல தான் படுக்க போறேன். எவனாவது போலீஸ்காரன் சந்தேக கேஸ்ல புடிச்சுக்க போறான். நாளைக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரோட ஆபீஸ்க்கு போகாம போலீஸ் வாரண்டோட கோர்ட்ல தான் நிக்க போறேன். ಏನಾಯ್ತು? ಸೀಸನ್ ಟೈಮ್ ನಲ್ಲಿ ಬಂದು ಬಿಟ್ರಿ. ಎಲ್ಲಿ ಹೋದ್ರೆ ಲಾಡ್ಜ್ ಸಿಗೋಲ್ಲ. ನಿಮಗೆ ಮನೆ ಬೇಕಾದ್ರೆ ಒಳ್ಳೆ ಮನೆ ಇದೆ. என்னது? வீடா? ಸೌಕರ್ಯವಾದ ಮನೆ, ಅಂದವಾದ ಮನೆ ಇದೆ. யோ, உன் அருமைக்கு அளவே இல்லையா? வீட்டை காமிக்க போறியா இல்லையா சொல்லியா? ಬನ್ನಿ 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 ಸರ್, ಇದು ನನ್ನ ಮನೆ. இதா வீடு? ಸಾರು, ಬೆಂಗಳೂರಿಗೆ ಬಂದು ಬಿಸಿನೆಸ್ ಮಾಡೋರಿಗೆ, ರೇಸ್ ಆಡೋರಿಗೆ,
ಸಾರು ಶೋಕಿ ಮಾಡೋರಿಗೆ ಇದೇ ನನ್ನ ಮನೆ ಬಸಪ್ಪ ಮೊಬೈಲ್ ಲಾಟ್ ஆஃப் ஸ்டார் ஹோட்டல். கம்முன்னு இருக்கேன் நீ கொஞ்சம். பரவாயில்ல, வீடு நல்லாவே செட்டப் பண்ணிருக்க. ஆமா, குளிக்கிறது எங்கயா? யோ, பாத்ரூம் எங்கயா? கப்பன் பார்க்கு, லால் பாக்கு, ஸ்விம்மிங் பூல். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ಏನಮ್ಮ ಹಂಗ್ ನೋಡ್ತಿದ್ಯಾ? ಇವ್ರನ್ನ ಮೊದಲೇ ನಿನಗೆ ಪರಿಚಯ ಆಗಿದೆ ಇಲ್ಲ? எப்படி இருக்கீங்க? ஃபைன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஃபைன். நீங்க ஏதாவது வேலையா வந்தீங்களா? ಇಲ್ಲ ಇಲ್ಲ, ಅವ್ರು ಇಲ್ಲಿಗೆ ಟ್ರಾನ್ಸ್ಫರ್ ಆಗಿದ್ದಾರೆ. ಇಲ್ಲಿರೋ ಬ್ರಾಂಚಸ್ ಮೇಲೆ ನಮ್ ಬ್ರಾಂಚ್ ಮೋಸ್ಟ್ ಲಕ್ಕಿಯಸ್ಟ್ ಬ್ರಾಂಚ್. ಯಾಕಂದ್ರೆ 2 ಗೋಲ್ಡ್ ಮೆಡಲ್ ಇಲ್ಲೇ ಒಂದಾಗಿ ಸೇರಿದೆ. ಅದು ಬಂದು வந்து இருக்கிற பிரான்ச்சஸ்லயே நம்ம பெங்களூர் பிரான்ச் தான் ரொம்ப ரொம்ப லக்கின்னு சொல்றாரு. ஏன்னா 2 கோல்ட் மெடல்ஸ் இங்க தானே ஒண்ணா சேர்ந்திருக்கேன். அதனாலதான். இருக்கிற பிரான்ச்சஸ்லயே நம்ம பெங்களூர் பிரான்ச் தான் ரொம்ப ரொம்ப லக்கின்னு சொல்றாரு. ஏன்னா 2 கோல்ட் மெடல்ஸ் இங்க தானே ஒண்ணா சேர்ந்திருக்கேன். அதனாலதான்.